ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் காஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா மசாலாலாம், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். இல்லைனா எக் ஒயிட் அண்டு எல்லோ தனித்தனியாக தெரியும். அதனால் நுர வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அந்த ஆம்லெட் நம்ம கீழே பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரெட் எடுத்துருக்கேன். இது ஸ்வீட் ப்ரெட்டு. நீங்கள் சால்ட் ப்ரெட் கூட எடுத்துக்கோங்க. இப்போது அதில் நீங்கள் பட்டர் கூட வச்சு டோஸ்ட் பண்ணலாம். ஆனால் பட்டர் எங்கிட்ட இல்லாதனால நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டு போட்டு டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ப்ரெட் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஆம்லெட் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இது நீங்கள் ரவுண்டாக பண்ணக்கூடாது. நீல வாக்கில் அந்த ஓவல் ஷேப் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் இப்போ நம்ம 2 ப்ரெட் ஸ்லைஸை நம்ம அதில் வைப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ப்ரெட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெத் ஆக்கிக்கோங்க. லென்த்தில் நல்லா நீளமாக்கிக்கோங்க. அந்த தவா எவ்வளோ பெருசாக இருக்கும் அதில். இப்போது அந்த ஒரு ப்ரெட்டை எடுத்து சும்மா டிப் பண்ணிட்டு திருப்பி போட்டுடணும். அதேமாரி இந்த பக்கமும் இன்னொரு ப்ரெட் எடுத்து போட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே அந்த ஆம்லெட் கூட அது ஒட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எதுவும் கட் பண்ணலாம் தேவையில்ல. கீழே 2 ப்ரெட் இருக்குங்க இல்லையா, அது ஒரு ப்ரெட்டை தூக்கி நம்ம மேலே வச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ அது பார்க்கறதுக்கு நல்லா சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வேணால் நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.